அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படி இல்லைன்னா ரொம்ப லேசியாக நம்மளுக்கு என்றைக்கு ஃபீல் ஆகுதோ அன்றைக்கி இந்த மாதிரி நம்ம புளியோதரை செஞ்சு வச்சிட்டோன்னா, நிறையவே கொஞ்சம் செஞ்சு வச்சிட்டோன்னா 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நான் சம அளவில் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் பருப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கே நான் மல்லி 4 காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்பெள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் எடுத்துக்கலாம். 15 மிளகு எடுத்து நல்ல லோ ஃப்ளேம்லேயே மல்லி நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். அதுக்கிடையில் புளி ஊற வச்சிடலாம். நான் 2 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். அதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இப்போ வறுத்த மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்து இப்போ நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுருங்க. நல்லெண்ணெயில் நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, உளுத்தம் பருப்பு அது கூடவே காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு கொஞ்சோன்னு கருவேப்பிலையும் கடுகும் நான் சேர்த்து நல்லா கடுகு நல்லா பொரிச்சதுக்கப்புறம் நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். நல்லா பருப்பெல்லாம் கலர் மாறணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கூடவே மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த புளி கரைசலில் தான் நம்ம சாதத்தில் சேர்க்க போகிறோம். நீங்கள் சோறில் இருக்கிற உப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த புளி கரைசலில் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் தாராளமாக ஒரு நல்ல பெரிய கட்டியாக தான் ஆட் பண்ணேன். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துட்டு அது கூடவே பெருங்காயத்தூளும் ஒன்று கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா சுண்ட நல்லா புளிக்கரைசல் நல்ல திக்னஸாக ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நல்ல திக்னஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சாதத்தை வடித்து ஆற விட்டு லைட்டாக மேலே நல்லெண்ணெய் விட்டு நல்லா கிண்டி வச்சுருப்போம். இதில் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்க வேண்டியதான். எனக்கு பட்டும் படாமல் இருந்துச்சுன்னா எனக்கு அது பிடிக்காது. எனக்கு நல்லா புளிக்கரைசல் நல்லா சொதன்னு இருக்கணும். ஏன்னா நீங்கள் கிண்டும் போது புளிக்கரைசல் சேர்த்து நம்ம பெரட்டும் போது நல்லா அது சொதண்டு, அதாவது குழஞ்ச சோறு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் தான் அது இருக்க அந்த புளிக்கரைசலில் அந்த சாதம் நல்லா உறிஞ்சிட்டு உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் கிண்டும் போதே அது பொல பொலண்டு ரொம்ப உதிரியாக இருந்துச்சுன்னா அது டைம் ஆக ஆக உங்களுக்கு நல்லா வெறப்பாக மாறிடும். உங்களுக்கு சாதம் உங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் ரொம்ப வெறையாக தெரியும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா 2 மணி நேரத்தில் நல்லா அந்த புளி கரைசலெல்லாம் உறிஞ்சிட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 2 நாள் அளவு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.